இந்த சோப்பு செய்யறோம் அப்படின்னா சோப்புக்கு வந்து ஒன்றும் பெருசு இது கிடையாதுங்க. 6ஆம் வகுப்பு பாடத்துல இருக்குதுங்க. இங்க பாருங்க, சோப்பு தயாரிக்கிறதுங்கிறது 6ஆம் வகுப்பு பாடத்திலே இருக்குது. நம்ம ஒன்றும் புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கலைங்க. 6ஆம் வகுப்பு பாடத்துல சோப்பு எப்படி தயார் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், என்ன செய்யணுங்கிற டீட்டெயில் இருக்கு. தேங்காய் எண்ணெய் தான். ஏன் நம்ம வந்து 124 ஆயில்கள் இருக்கிறப்ப ஏன் நம்ம தேங்காய் எண்ணெயை மட்டும் இது பண்ணோம் அப்படின்னாங்க, தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் நேச்சுரல் கிளிசரின் இருக்குது. ரெண்டாவது நேச்சுரல் கிளிசரின் இருக்குது. ரெண்டாவது அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை, நுர வரக்கூடிய தன்மை இருக்குது. சரி, இப்ப இந்த ஃபேட்டி ஆசிட் சோப் போடுறதுனால நமக்கு என்ன, ஸ்கின்னுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஃபேட்டி ஆசிட் பூராமே தேங்காய் எண்ணெயில இருக்குது. அது ஒரு ஃபேட்டி மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஃபேட்டி இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னை வந்து சாஃப்ட்னஸ் பண்றது, கிளீனிங் பண்றது, அழுக்கு எடுக்கிறது எல்லாம் இருக்கிறப்ப நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோட சவுட்டு மண்ணுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டோபி எல்லாம் வீட்டுல வந்து துவைக்கிறப்ப கொண்டு போய் துணிகளை துவைச்சு கொண்டு வெள்ளாய் வச்சு கொண்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த சவுட்டு மண்ணை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சவுட்டு மண்ணை வந்து தண்ணி எடுத்து அதை வச்சு உங்களுக்கு அந்த துணியில் நனைச்சு பண்ணாங்க அப்படின்னா அந்த துணியில் இருக்க அழுக்கு போயிடும். அப்ப அதுல கேஸ்டிக் இருக்குது, புரியுதுங்களா? அதே போல சாம்பல்லையும் இருக்குது. அப்ப தேங்காய் எண்ணெயோட இந்த கேஸ்டிக் வந்து சேர்றப்ப 48 ஹவர்ஸ்ல நியூட்ரலைஸ்டு ஆயிருது. இப்ப மக்களுக்கு எல்லாத்துக்கும் இதுல வந்து ஃபேட்டி இருக்குது, கெமிக்கல் இருக்குதுங்கிறாங்க. அது எல்லாமே நியூட்ரலைஸ்டு ஆயிருது, சரிங்களா? அதனால இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பூராமே கெமிக்கல் தான். அந்த நூடுல்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 25 விதமான கெமிக்கல் இருக்கும். அந்த 25 விதமான கெமிக்கலையும், புரியுதுங்களா, ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா சோப்பும் பாருங்க, மார்க்கெட்ல இருக்கிற சோப்புல பூரா பாத்தீங்கன்னா அந்த 25-30 விதமான கெமிக்கல் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். டெர்மட்டாலஜி சொல்றதுல வந்து ஸ்டீராய்டு இருக்கும், அந்த மெடிசன் இருக்கும். இதுதான் நம்ம ஸ்கின் வந்து பண்ணுது. இத பூராமே நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சோப்பு மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த சோப்பை வந்து நம்ம நேச்சுரலா இதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம டைரக்டாவே பார்த்துடலாம். ஏன்னா 500 ml வாட்டர்ல 75 கிராம் சோப்பை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கரைக்கணும். அப்பதான் கரையும். கரைஞ்சதுக்கு அப்புறம் 15 ml சல்பூரிக் ஆசிட், 85 ml வாட்டர் டைலூட் பண்ணி ஊத்தணும்னா அதுல இருக்கிற ஃபேட்டி பூரா தனியா பிரிஞ்சிரும். அப்புறம் இந்த இது மாதிரி பிரிஞ்சிரும், இது போல பிரிஞ்சிரும், சரிங்களா? இந்த ஃபேட்டி வந்து என்ன பண்ணும், உள்ள இருக்கிற வாட்டரை வந்து நம்ம உடம்புல இருக்கிற வாட்டரை பூரா அப்சர்வ் பண்ணும், புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன ஆகும், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் நார்மலா வர ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, இந்த இது ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இது பூராமே மைக்ரான் நம்ம ஸ்கின்ல பூராமே அடைச்சிருக்கும், புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம உடம்புல இருந்து பாருங்க, ஒரு நாளைக்கு பாருங்க 12th புக்ல இருக்குது 600 ml கழிவுகள்ல யூரின் வந்து 1400 ml யூரின் போயே ஆகும். நம்ம நார்மல் பாடிக்கு மோஷனுக்கு 100 ml நம்ம உடம்பு எடுத்துக்கும். பிரீத்திங்க்கு 400 ml, கின் வழியா 600 ml போகணும். கின் வழியா 600 ml எப்படி போகும்? இந்த பூரா நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா, புரியுதுங்களா? அந்த போகாதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம வந்து தண்ணியே குடிக்கிறது இல்ல, நான் ஏசியல் ரூம்ல இருக்கிறோம், தண்ணி குடிக்கல பண்ணாலும் கம்பல்சரி ஒன்னு ஹாட் வாட்டரோ எனி ஒன் வாட்டர் கம்பல்சரி ஒரு நாளைக்கு மினிமம் 2.5 லிட்டர் குடிச்சோம்னா தான் நம்ம பாடி ஒர்க் ஆகும். சாப்பிடுறது நீ கொஞ்சம் முன்ன பண்ண கூட சாப்பிட்டுக்கலாம், குறைச்சிக்கலாம். தண்ணி வந்து கம்பல்சரி 2.5 லிட்டர் குடிக்கணும். குடிக்காட்டி என்ன ஆகும் நான் சொல்லுங்க, 12th பயோஜுவாலஜி புக்ல இருக்குது. படிச்சிருக்கீங்களா? படிக்கலீங்க, படிக்காட்டி பார்த்து தெரிஞ்சுக்கீங்க, சரிங்களா? தண்ணி குடிக்கல அப்படின்னா எல்லா டிசீஸும் நம்ம மெயில் போட்டு கூப்பிட்டுக்கிற மாதிரி. அது எப்ப 35 வயசுக்கு 36 வயசுக்கு மேல. ஏன்னா நம்மளோட இந்தியாவோட ஹியூமன் லைஃப் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 72 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப 36 வயசுக்கு மேல எல்லாமே வருஷ கட்டி நிக்கும். சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் நிக்கும். நான் முன்னாடி வரட்டுமா, நீ முன்னாடி வரட்டுமா, இல்ல நான் முன்னாடி போய்க்கிறேன், அது நீ பின்னாடி வா. என்ன சார் அப்படியே மெடிசன் வாங்குறாங்க மெடிக்கல் ஷாப்காரங்க. அவங்க இந்த பாருங்க சோப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, இதுல 500 ml வாட்டர். ஏன்னா இந்த இது பூராமே நாங்க சிங்கப்பூர் கம்பெனிக்கு, சிங்கப்பூர்ல வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒன்னு லான்ச் பண்ணி புதுசா பண்றோம்னா டாக்குமெண்டேஷன் வேணும், எனி ஒன் டாக்குமெண்ட் வேணும், இல்லாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 2018-19 ரெடி பண்ணதுங்க அங்க, புரியுதுங்களா? அங்க வந்து எந்த இதுக்கா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ரெண்டாவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் அக்செப்டன்ஸ் பண்ணுவாங்க, செய்வாங்க. இப்ப பாருங்க, எந்த சோப்பா இருந்ததுனாலும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சல்பூரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட் கையில ஒரு டிராப் இந்த பக்கம் பட்டதுனா வெளியில வந்துரும் அப்படியே, புரியுதுங்களா? இது வந்து நம்ம வந்து 2 டெஸ்ட் பண்ண போறோம். 2 டெஸ்ட் பண்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், 30 ml எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாட்டர் வந்து 170 ml எடுத்துக்கணுங்க. 2 டெஸ்ட் பண்ண போறோம். ஊத்துனாதான் நமக்கு அது பிரியும். இப்ப பாருங்க, இந்த இதுல வந்து 500 ml இருக்குது. 500 ml வாட்டருக்கு 75 கிராம் சோப்பு, அது ஒரு கணக்கு இருக்குதுங்க. இப்ப வந்து பாருங்க, இந்த இதை வந்து இதுல கொட்டிடலாம். அதே மாதிரி நம்ம பயன்படுத்துற சோப்பு, புரியுதுங்களா? ஏன்னா இப்ப நீங்க வந்து பவுடர்ல ஒருத்தர் சோப்பு பண்றேன்னு சொல்லுவாங்க, ஹர்பல் ஆயில்ல பண்றேன்பாங்க, என்சைம்ல பண்றேன்பாங்க. பவுடர்ல பண்ணிருக்காங்களா, இதுல வந்து கல்மாவுன்னு சொல்லுவாங்க, டால்கம் பவுடர்னு சொல்லுவாங்க. அந்த டால்கம் பவுடர் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க எல்லா சோப்லயுமே, புரியுதுங்களா? அது பண்ணனால இப்ப தெரிஞ்சு போயிடும். இப்ப இந்த சோப்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டால்கம் பவுடர் இருக்கு, நம்ம முகத்துக்கு பூசுறோம் பாத்தீங்களா, டால்கம் பவுடர். அந்த டால்கம் பவுடர் வந்து ஒரு கல்மாவு, அதோட பர்ஃபியூம் ஆட் பண்ணி தான் நமக்கு பவுடரா கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நார்மலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து கிலோ வந்து வெறும் 4 ரூபா 3 ரூபா தான், பெருசான ஒன்றும் வெயிட் கிடையாது, காஸ்ட் கிடையாதுங்க. அதையும் வந்து இந்த சோப்புக்கு பயன்படுத்துவாங்க, டால்கம் பவுடர்.
சரிங்களா? இப்போ அது போட்டிருந்தாலும் இதுல என்ன தெரியுங்களா, இது வந்து கோகனட் ஆயில்ல பண்ணது, சரிங்களா? கோகனட் ஆயில்ல பண்ணது பாருங்க. இந்த ஆயிலோட வெயிட் மட்டும் 75 கிராம் வந்துடும். இப்ப நம்ம யூஸ் பண்ற தயார் பண்ண சோப்பு, இதையும் நம்ம பண்றோம். அதே மாதிரி பண்ணணும் பாருங்க. நல்லா ஹார்ட்னஸ் இருக்கணும். சோப்பு ஹார்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னா இருக்கிற காஸ்டிக் சோடா முழுசா கரையணும். பியூர் கோகனட் ஆயில். அதே மாதிரி இது கஸ்தூரி மஞ்சள் ஆயில் போட்டோம். கஸ்தூரி மஞ்சள் ஆயில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பூரா அந்த ஆயில். அப்படிங்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற வாட்டரை வந்து எடுக்காது. நம்ம ஸ்கின்ல இருக்கிற வாட்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காவே சைலன்சர் மாரி எவாபரேட் பண்றதுக்கு உதவுறதுனால தான் நம்ம வந்து கோகனட் ஆயில் சோப்பை ப்ரிப்பேர் பண்றோம். அதுல வந்து குவாலிட்டி நம்ம எந்த அளவுக்கு பண்றோம். பவுடர்ல பண்ணாங்கன்னா 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 40 ரூபாய்க்கு கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஆனா இப்ப நம்ம சோப்போட காஸ்ட் என்ன வருது, அதை வந்து நம்ம சொல்றப்ப குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இதை லைவா நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான் சொல்ல முடியும், பண்ண முடியும், சரிங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சோப்புகள் பூராமே ஸ்கின்ல டெபாசிட் ஆக 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 தான் நமக்கு எல்லா டிசீஸும் வர்றதுக்கு காரணங்க. ஒரு நாளைக்கு நமக்கு 600 ml மாசம் 18 லிட்டரு, ஒரு வருஷத்துக்கு 216 லிட்டர் தண்ணி நம்ம உடம்புல இருந்து ஸ்கின் வழியா வெளியேறணும். அடைச்சதுன்னா எப்படி வெளியேறும் சொல்லுங்க? அடைச்சதுன்னா எப்படி வெளியேறும்? ஏன்னா நம்ம ஸ்கின்னோட பரப்பு வந்து 24 ஸ்கொயர் ஃபீட். நம்ம ஸ்கின்னை பூரா பரப்பி வச்சோம்னு வச்சுக்கேன், 24 சதுரடி. அதில் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது. அப்போ தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான். ஏன் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு ஆரம்பத்தில் நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம், மரத்துலேருந்து விழுகிற காய் எடுக்கணும், உணவுக்கு இந்த காய் அந்த காய் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். என்ன காரணம்னா நேச்சுரல் கிளிசரின் இருக்கணும். நேச்சுரல் கிளிசரின் வந்து அவ்வளவு ஃபேட்டி ஆசிட் அதில் இருக்குது. ஆனால் உணவுக்கு இருக்கிறதுல அவ்வளோ வேண்டியது இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் தேங்காய் முத்திர தேங்காய் இருந்ததுன்னா இந்த தேங்காய் சட்னி அரைக்காத, டைஜஷன் ஆகாதும்பாங்க. அதில் ஒன்றும் காரணம் இல்லைங்க, அதில் வந்து ஃபேட்டி அதிகமாக இருக்குது. அதனால நம்ம டைஜஷன் ஆகாத காரணம். SCI, SLS, SLES கெமிக்கல் பூராமே இருக்கும். ஒரு 15-20 விதமான கெமிக்கல் பூராமே இதுதான் நம்ம ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது எல்லா சோப்புக்குமே. இந்த இதில் இந்த சிந்தட்டிக் சோப்பில் இந்த கெமிக்கல் தான் ஆகும். அந்த பெல்லட் இருக்குது பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. கலரையும் பர்ஃபியூம் ஆட் பண்ணா போதும், வேறலாம் ஒன்றும் வேண்டியது இல்லை. மார்க்கெட்டிங் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பவுடர் போட்டிருந்தா பவுடர் கீழே நிற்கும். இந்த ஃபேட்டி இருந்ததுன்னா இந்த ஃபேட்டி கீழே நிற்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னாவே இதுல வந்து அடல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப சோப்புல நீம் சோப்புல வந்து எங்களுக்கு நீம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் நீம், அவங்க கிட்ட இருக்கிற நீம். மேல இருக்கிறது பூராமே வேக்ஸ். எந்த சோப்பா இருந்தாலும் பிரிஞ்சிடும் சார். இது வந்து நம்ம இந்த சோப்புக்கு மட்டும் கிடையாது, எந்த சோப்பா இருந்ததுனாலும் இந்த ஃபார்முலாவில் ஊற்றணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற ஃபேட்டி தனியாக பிரிஞ்சிடும். இப்போ இந்த இது எல்லாமே கரைஞ்சிருச்சிங்க. இந்த இது எல்லாமே கரைஞ்சிருச்சு. இதில் 15 ml சல்ஃபூரிக் ஆசிட், 85 ml வாட்டர் ஊற்றுனா இதில் இருக்கிற ஃபேட்டி பூரா தனியாக பிரிஞ்சிடும். எந்த சோப்பாக இருந்தாலும் இதுதான். பாருங்க, பூரா பிரிஞ்சிருச்சு. அப்படியே நீங்க போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா தனியா தெரியும். அப்படியே இந்த 83 வெரைட்டியுமே இதுதான். இது பூரா தனியா பிரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்போ இந்த இதுலயே வந்து வேற ஏதாவது ஆல்கம் பவுடர் போட்டிருக்கிறாங்க, ஹர்பல்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தனியாக தெரிஞ்சிடும். லேப்ல என்ன பண்ணுவாங்க, தனியாக பிரித்து எடுத்து வெயிட் போட்டுருவாங்க. இதில் வந்து பவுடர் இருக்குது, இதில் ஆயில் இருக்குது, இதில் சிந்தட்டிக் இவ்வளோ இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது. வேற எந்த சோப்பும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது, தேங்காய் எண்ணெய் சோப்பை தவிர. அப்படிங்கிறப்ப இப்போ நமக்குன்னு நம்ம சொல்ற பேச்சை கேட்கறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம இது பண்ணினாவே போதுமானது. அப்போ என்ன பண்ணணும்னா குவாலிட்டியாக நம்ம கொடுத்தோம்னா போதும். அதே மாதிரி நம்ம சோப்பு, நம்ம தேங்காய் சோப்பு யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபேன் காத்துல இருந்ததுனாவே ஜில்னஸ் தெரியும். நம்ம ஸ்கின்ல இருந்து வேர்வை வெளியேறது நல்லா தெரியும். அந்த காத்து வந்து உள்ள போறது நல்லா தெரியும். ஏசில இருந்தாலும் அதே மாதிரி தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன ஆகும்னா, நம்ம அந்த வேர்வை போக 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 நம்ம உடம்பு சப்போர்ட் பண்ண எல்லா விதமான டிசீஸும் உங்களுக்கு குறையிறது தெரியும். இதுதான் சார் மெயினா நம்ம பண்ண வேண்டியது, செய்ய வேண்டியது. குவாலிட்டியை ஏன் மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதுதான் ரீசன். குவாலிட்டி இல்லை அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து நம்மளுது சப்போர்ட் பண்ணாது. அதனாலதான் தேங்காய் எண்ணெயை வந்து
வந்து அவ்வளவு தூரம் பண்ண சொல்றோம். பாருங்க எல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் மேல நிற்கும். அந்த சோப்பை எடுத்தோம் அப்படி அந்த எண்ணெயை மட்டும் வெயிட் போட்டோம்னா நமக்கு 75 கிராம் கிடைக்கும். பாருங்க தேங்காய் நம்ம நார்மலா சொல்றோம், அந்த மரத்திலிருந்து விழுகிற காயில கடைசி காய் வந்து சைஸ் சின்னதா இருக்கும், ஆனா தேங்காயோட பருப்பு மொத்தமா இருக்கும். இதை பாருங்க உடைச்ச அப்ப மாய்ச்சர் இல்ல. இந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா மட்டும்தான் லாங் டைமுக்கு எடுக்க முடியும், எது ஆயில் வச்சிருக்க முடியும். அதே மாதிரி தேங்காவும் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியும், இல்லாட்டி ஃபங்கஸ் வந்துடும். இப்போ நம்ம நார்மலா வந்து சோப்பு செய்யறோம் பண்றோம் அப்படின்னா 10ஓட 11 200 ரூபாய்க்கு வாங்கலாம், 300 ரூபாய்க்கு வாங்கலாம், 400 ரூபாய்க்கு வாங்கலாம், ஏதோ ஒரு இதுல பண்ணலாம் செய்யலாம். புரியுதுங்களா? குவாலிட்டியான என்ன வேணும்னா அதுல கிளிசரின் கண்டென்ட் பக்காவா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளவு சொல்றோம். நம்ம இப்ப நல்லா என்ன சொல்லுவாங்க, வில்லேஜ்ல என்ன சொல்லுவாங்க, புதுசா என்ன பண்றவங்க செய்யறவங்க தண்ணி ஊத்தி தான் நான் ஆட்டி கொடுப்பேன் அப்படிம்பாங்க. தண்ணி ஊத்தி ஆட்டி கொடுப்போம் அப்படின்னா 1 லிட்டர் எண்ணெய் வந்து 920 கிராம் இருக்கணுங்க. வெயிட் போட்டீங்கன்னா அதுல தெரிஞ்சு போயிடும் உங்க எண்ணெய் வந்து குவாலிட்டியா குவாலிட்டி இல்லையா அப்படிங்கிறது. 920 கிராம் இருக்கணும். 920 கிராம் இருந்ததுன்னா உங்களுக்கு குவாலிட்டி, அது ஒரு பாராமீட்டர். அதே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தோம்னா உறைஞ்சது அப்படின்னா அடல்ட்ரேஷன் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது சோப்புல வந்து நம்ம மிக்ஸ் பண்றப்ப 45 நிமிஷத்துக்கு மேல போச்சுன்னா குவாலிட்டின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஒரு ரூலா வச்சுக்கணும். இந்த பருப்பு வந்து எத்தனை நாளைக்கு வச்சிருந்தாலும் 6 மாசம் வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது. அப்போ நல்லா காய வைக்கணும். காய வச்சு என்ன பண்ணுவோம், சோலாரில் இப்போ எங்களுக்கு வந்து மல்டிபர்பஸாக பண்ணுறது, கரண்ட்லேயும் போட்டுக்கலாம். கரண்ட்டில் இப்போ போடுறதுக்கு முன்னாடி லேசாக ஒரு காய்ச்சலை போட்டு இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பயப்படாத, சரியா? அதுக்கு நான் கேரண்டி. சுடுதா? சரியா போயிரு. மாவாட்டர் இருக்குதா? இவ்வளவு நேரம் இதாம்மா போட்டு குளிச்சோம். டிவியில் எப்படி ஆடு போட்டிருக்கிறாங்க. கிருமிகள் கொஞ்சம் கூட என்னங்கம்மா எப்படி உள்ள போவோம், அடைச்சிட்டா? ஓ கரெக்டாக தான் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கை காப்பி பாருங்க. இதுல தேங்காய் எண்ணெய் இது பார்த்தீங்களா, மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம வெயிட் போட்டோம்னா இந்த 75 கிராம் வந்துடும். அது காலேஜ்ல எல்லாம் பார்க்கணும், இது என்னன்னு கேட்கணும். இப்ப தேங்காய் எண்ணெய் வந்து இப்ப 124 ஆயில்கள்லைங்க தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் 15 இருந்து 20 நிமிஷத்துக்குள்ளார. வேற எந்த ஆயிலுமே உடம்பு அப்சர்வ் பண்ணாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றாங்கன்னா சூரியபுடம் போடுறது, ஆயில் இந்த இன்ஃபியூஸ் பண்றது பூராமே தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்றது. சரிங்களா? சரி, தேங்காய் எண்ணெய்க்கு இது ஆயிடுச்சு. இப்ப இந்த இதை வந்து இந்த சோப்பை தான் நம்ம போட்டு குளிச்சோம். இப்ப கழுவிடுவோம். நம்ம என்ன நல்லா இருந்த கை இப்படி பண்ணிட்டேங்கிறியா? பிசு பிசுன்னு இருக்குதா? இந்த மாதிரி தான் மைக்ரானா டெபாசிட் ஆகுறதுங்க. அப்படியே காமிச்சு 2 கையும் காமி. இப்ப நாளாக நாளாக இந்த ஃபேட்டி வந்து என்ன பண்ணும்னா நம்ம உடம்பு வந்து உடம்புல இருக்கிற நீரை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நீரை எடுக்க தான் நமக்கு ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் எல்லாமே வருது. இதுக்கு வித்தியாசம் பார்க்குற இது என்ன, இதுக்கு என்ன தெரியுது, இதுக்கு என்ன தெரியுது? பிசு பிசுன்னு இருக்குது, பார்க்கவே கன்றாவதியா இருக்குது. ஏண்டா இத்தனை பேர் இருக்கிறப்ப என் கையில மட்டும் ஏன்டா பூசி விட்ட? இப்படிதான் நினைக்கிற? இருக்கிறதுலே சின்ன பிள்ளை நீ தானே, அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா? கிளாஸ்லயும் நான் பாட்டுக்கு பொடுன்னு இருப்பேன், என்னதான் கேள்வி கேட்பான் இவன், அப்படிதான் நினைக்கிற? பாருங்க, எவ்வளவு கறி இருந்தாலும் சரிங்கம்மா, எவ்வளவு ஆயில் பசை இருந்ததுனாலும் சரி, தேங்காய் எண்ணெய் சோப்பை போட்டோம்னா நமக்கு வந்து என்னன்னா உடம்புல இருக்கிற ஆயிலை எடுக்கும். புரியுதுங்களா? பிளஸ் அழுக்கையும் சேர்த்து எடுக்கும். அதனால தான் உடம்பு வந்து ட்ரை ஆகுதும்பாங்க ஒரு சிலர். வந்து அது எப்போ ரெட்டிஃபை ஆகும்னா ஒரு 15 நிமிஷம் தான், அதிகம் நேரம்லாம் கிடையாது. 15 நிமிஷத்துல உடம்புல இருந்து அந்த ஸ்கின்ல இருக்கிற இது பூராமே வெளியில வந்துடும், ஆயில் வெளியில வந்துடும். அந்த 15 நிமிஷத்துக்கு பொறுக்காதனால என்ன பண்றோம், நம்ம உடனே வாசலின் எடுத்து பூசுறது, மாய்ஸ்சரைசிங்க தொடவுறது. அதே மாதிரிங்கம்மா நம்ம சோப்பை யூஸ் பண்றது இங்க பாருங்க, சும்மா கொஞ்சமா போட்டாவே போதும். சோப்பு வந்து எனக்கு 20 நாள் தான் வருது, 30 நாள் தான் வருது, 10 நாள் தான் வருதும்பாங்க. இங்க பாருங்க, தேய்க்க நுர வரும் பாருங்க. அதனால பாருங்க, சோப்பு சீக்கிரம் கரைஞ்சு போயிருங்கிறதுனால சோப்பு போடுறவங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. கொஞ்சமா போடுங்க, சீக்கிரமா தான். கொஞ்சம் இல்லைம்மா, நிறையவே கரையுமா. ஏமா கொஞ்சமா அதுவே விட்டு வைக்கிறீங்கன்னா சீக்கிரம் நல்லாவே கரையும். ஒன்றும் இல்லைங்கம்மா, இதில் வந்து வேக்ஸோ அல்லது நம்ம வாசலி ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணால் கரையாது, நம்ம பர்பஸ் சர்வ் ஆகாது.